ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மிக மிக திறமையான குழந்தையே, எல்லா விஷயத்திலையும் திறமையாக இருக்கிறாய். ஆனால் ஒரு சில விஷயத்தில் எதற்கு தவறு செய்கிறாய்? என்ன தவறு செய்கிறோ என்று தெரியவில்லையா? நீ தவறு செய்யாமலா இந்த சாய் உன் மீது இதை சொல்கிறேன்? ஒரு குறையாக எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருப்பார். ஆனால் சில விஷயத்தில் அப்படியே விட்டு விடுவார். கேட்டால் எனக்கு கண்ணை மறைத்து விட்டது, தெய்வம் என்னுடைய கண்ணை மறைத்து விட்டது என்பார். இதெல்லாம் சரியா? சுதாரிப்போடு இரு என்று சொன்னேன். ஆனால் சுதாரிக்கும் தன்மை கொஞ்சம் கூட கிடையாது. எப்பொழுதும் தேவையில்லாத யோசனைக்கு சிந்தனைகளை சிந்திக்க வைக்கிறாயே தவிர தேவை உள்ள விஷயத்திற்கு எப்பொழுதும் உன்னுடைய அந்த குழப்பத்தை, அந்த யோசனையை செலவு செய்யவே இல்லை. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக நின்று செய்து கொடுத்து கொண்டு, ஆனாலும் என் மீதெல்லாம் சந்தேகம் வரும். ஆனால் ஒரு நபர் பேசாமல் விட்டுவிட்டு திடீரென்று வந்து பேசினால் அவன் நல்லவன் என்று மாறிவிடுகிறார். அவன் எதற்காக வருகிறான், எந்த ஒரு விஷயத்திற்காக அவனுடைய மரியாதையை விட்டுவிட்டு உன் வீட்டுக்கு வருகிறான் என்பதை மறந்து விட்டாயா? எவ்வளவு சண்டைகளை போட்டுவிட்டு திடீரென்று ஒருவன் உன்னுடைய வீட்டில் வந்து சமீப காலத்தில் சேர்ந்தானே, அவன் வருவான் என்று நீ எதிரே பார்க்கவில்லை. ஆனால் உன்னிடம் வந்து எதுவுமே தெரியாதது போலவே உன் குடும்பத்தில் பேசிக்கொண்டு இருந்தான். நீயுமே ஒன்றும் தெரியாதது போல அவனோடு உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே பழகிக்கொண்டு பேசிக்கொண்டு தானே இருக்கிறீர்கள். ஆனால் அவன் செய்து போன காரியம் உனக்கு தெரியுமா? அவன் எப்பேற்பட்ட காரியத்தை செய்வதற்காக வந்தான் என்று? நீ வீட்டுக்குள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் வீட்டுக்கு வெளியே அவன் வந்த காரியத்தை சரியாக செய்துவிட்டான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சிலர் எல்லா விஷயத்திலேயுமே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சில விஷயத்தில் அப்படியே வாழ்க்கையை சில சமயம் விட்டு விடுவார்கள். கேட்டால் கண்ணை மறைத்து விட்டான் தெய்வம் என்று. ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்கு இப்பொழுது நான் ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் காது கொடுத்துதான் கேட்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? நீயே சொல் பார்க்கலாம். யாராவது வருகிறார்கள் என்றால் எதற்காக வருகிறார்கள் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். நீ யதார்த்தமாக இருக்கிறாய் என்பதற்காக உன்னுடைய குணம் போலவே மற்றவனும் இருந்து விடுவானா? மற்றவனும் அதே போலவே இருப்பான் என்று என்ன அர்த்தம், என்ன நிச்சயம்? என்னுடைய தங்கமே, நீ வீட்டுக்குள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவன் வந்த காரியத்தை சரியாக செய்து விட்டான். அதாவது உன்னுடைய காலடி மண்ணை அவன் எடுத்து விட்டான். எடுத்து கொண்டு போய் அவனுடைய வாழ்க்கைக்கு, அதாவது அவன் வேலை செய்யும் இடத்தில் அவனுக்கு தொந்தரவாகவே இருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு முன்னேற்றமே இல்லை. ஆனால் நீ முன்னேறுகிறாய். இவள் எப்படி நம்முடைய சொந்தத்தில் இருந்து கொண்டே நான் முன்னேறுவேன், இவள் எப்படி முன்னேறலாம் என்ற பொறாமையில் அவன் உன்னுடைய காலடி மண்ணை எடுத்துக்கொண்டு போய் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்து விட்டான். அதனால்தான் உன் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள். தேவையில்லாமல் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறாய். தேவையில்லாமல் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. இன்னொரு நபர் தேவையே இல்லாமல் நடுவில் பூந்து உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி வைக்கிறான். இதெல்லாம் அவன் செய்த காரியத்தினால் மட்டும்தான். நீ குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் குழப்பி தவிக்காது. உனக்கான தீர்வுகளை நான் கண்ணில் காட்டிவிட்டேன். ஆனால் அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாகத்தான் சொல்வேன். எல்லா விஷயத்தையும் இதுதான் நடக்கிறது, அதுதான் நடக்கிறது என்று அதை புரிந்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது தவிர மற்றபடி வேறு யாரையும் நீங்கள் தவறு சொல்லவே முடியாது. என்னுடைய அழகான பிள்ளைக்கு அழகான ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அந்த குடும்பத்தை உருவாக்கி கொடுத்த அப்பா எப்படி மன நிம்மதியோடு இருக்க முடியும்? நீ நினைக்கிறாய் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், ஆனால் சாய் சந்தோஷமாக இருக்கிறார் என்று. சாய் சந்தோஷமாக இருப்பேன் எப்பொழுது தெரியுமா? நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது. நீ எப்பொழுது சந்தோஷமாக மனதால்
எல்லாமே எனக்கு கிடைத்து விட்டது சாயி என்று முகத்தில் புன்னகையோடு சொல்கிறாயோ அன்று. நீ இன்னும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. கூடிய சீக்கிரம் சொல்வாய், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் நீ எனக்கு சொல்லவில்லை. அதற்கெல்லாம் காரணமே உன் வீட்டிற்கு வந்துவிட்டு போனவனால்தான் இவ்வளவு பிரச்சனையுமே. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக நான் முடித்து வைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். நிச்சயமாக இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் இந்த கஷ்டமும் நீங்கும். எப்படி தெரியுமா? நீ எப்பொழுதுமே உன்னுடைய கையில் தெய்வத்தையுடைய கயிறை, கோவிலுக்கு போய் தெய்வத்தினுடைய கயிறை கட்டிக்கொள். இந்த தெய்வம்தான் என்பது கிடையாது, இந்த தெய்வம்தான் அந்த தெய்வம்தான் என்பது கிடையாது. உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கோவிலுக்கு சென்று அங்கு போய் கருப்பு கயிறை கட்டிக்கொள். கருப்பு கயிறு என்பது கண் திருஷ்டியை எடுக்கும். தேவையில்லாத கெட்ட விஷயங்களை உன்னிடம் நெருங்க விடாமல் உன்னை மிக மிக அற்புதமாக பாதுகாக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தில் அதிகமான கண் திருஷ்டிகளும் இருக்கிறது, பொறாமையும் இருக்கிறது. அந்த பொறாமை கண் திருஷ்டிகள் எல்லாம் இந்த ஒரே ஒரு கருப்பு கயிறானது நீங்கும். நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும் ஒரு கவசமாக இருக்கும். சில நேரத்தில் நீ மிக மிக மன வேதனை அடைகிறாய். அது அனைத்தும் தெரிந்துதான் நான் ஓடி வந்தேன். அதற்கெல்லாமே காரணம் அவன் அன்று செய்த ஒரு விஷயம்தான். முதலில் ஒருவன் சண்டை போடுகிறான், திடீரென்று அவன் வீட்டுக்கு வருகிறான், எல்லா பொருளையும் உணவுகளெல்லாம் வாங்கிக் கொள்கிறான் என்றார். அதை சாப்பிடாதீர்கள். அவன் வந்த காரியத்தை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் மிக மிக யாராக இருந்தாலும் பார்த்து பழகு. அவர்கள் மாறிவிட்டார்கள், அவர்கள் குணம் மாறிவிட்டது என்று நினைக்காது. எப்பொழுதுமே மிருகம் குணம் போல இருந்தவர்கள் அப்படியே உள்ளுக்குள் அந்த குணத்தை வைத்துக் கொள்வார்கள். தேவைப்படும் பொழுது அதை உபயோகப்படுத்துவார்கள். கட்டாயமாக நீ ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். நீ எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும் வழியை பார். அடுத்தவர்களையோ தேவையில்லாத விஷயத்தையோ நினைத்து கவலைப்படாது. அவரவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார்கள். நீ உன் குடும்பம் என்று வாழ பழகு. நானோ உனக்கு நிறைய முறை இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன். ஆனால் நீ காது கொடுத்து கேட்பதாகவே இல்லை. உனக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை தர வேண்டும், எந்த மாதிரியான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது முற்றிலும் எனக்கு தெரிந்த ஒன்றே. கூடிய சீக்கிரமாக உன் வாழ்வில் இருக்கும் கசப்புகள் நீங்கி இன்பங்கள் ஆனது வந்துவிடும். அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கிறது. எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாமே உனக்கு நடக்கும். இந்த சாய் இருக்கிறேன். இன்று மட்டும் அல்ல, என்றும் என்றென்றும் உன்னோடு இருப்பேன். ஓம் சாய்ராம்.